இவ்வாண்டு தொடங்கி இனி நாட்டிலுள்ள நெடுஞ்சாலைகளில் பெருநாள் காலங்களின் போது இலவச டோல் வழங்கப்படாது என பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி கூறினார். பெருநாள் காலங்களின் போது இலவச டோல் வழங்குவது கடந்த ஆண்டே இறுதி என அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூறிய அவர், இதற்கு பதிலாக இன்னும் கூடுதல் அணுகுமுறையை அரசாங்கம் அமுல்படுத்தும் என அவர் கூறினார். இவ்வாண்டு கொண்டாடப்படவிருக்கும் சீன புத்தாண்டின் போது நாட்டிலுள்ள நெடுஞ்சாலைகளில் ஒருபோதும் இலவச டோல் அறிவிக்கப்படாது. அப்படி இருந்தாலும் அது வேறு வகையில் பரிசீலிக்கப்படலாம். இது குறித்து அரசாங்கம் அறிவிக்கும் என அவர் கூறினார். நாட்டு மக்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான உதவித்தொகையை ஒருங்கிணைப்பது குறித்து அரசாங்கம் விரைவில் அறிவிக்கும் என அவர் தெரிவித்தார். நேற்று இங்கு கிழக்கு கரை நெடுஞ்சாலையை திறந்து வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இவ்வாண்டு சீன புத்தாண்டு இம்மாதம் 29ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனிடையே சிலாங்கூரில் இருந்து பேராக் மாநிலத்திற்கு செல்வதற்கு நாள் ஒன்றுக்கு 1,50,000 வாகனங்கள் இப்புதிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தும் என அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.